ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வரப்போது எல்லாரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது. அதில் ஃபுல்லாக அதாவது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க. அதில் உள்ள 25 சம்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது மாதிரி தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 25 சம்ஸ்னால் நமக்கு வந்து எல்லா இதுவுமே அதில் வந்து வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் டேஸ் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே வந்துடுறதுனால நமக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு கொஸ்டின் பேப்பரில் எடுத்து அதில் உள்ள 25 சம்ஸும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் அதை வந்து இப்போ இந்த மாதிரி நோட் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போ எழுதி வச்சிருக்கதை நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் மேக்ஸில் டவுட் அப்படின்னம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு அது வீடியோஸ் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த மேக்ஸ் வந்து போடுறேன். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அடிக்கடி நம்ம வந்து பார்க்கணும். தமிழ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமும் நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தருவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மேக்ஸ் போடலாமா வேணாமாங்கிறத யோசிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு டெட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு வந்து 11,088 கன சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் வந்து 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். கூம்பின் கன அளவு என்னது 1/3 πr²h. ஓகேங்களா. இப்போ இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் 24 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, ஆரம் கேட்டிருக்காங்க. கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவு என்ன, 11,088 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், கன அளவு ஈக்குவல் டு 1/3 πr²h. அப்போ கன அளவுக்கு இந்த 11,088 போட்டு ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 r² அப்படியே போட்டுக்கலாம். ஹெச்சுக்கு 24. இதை நீங்கள் அடிச்சு போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னம்னா r² ஈக்குவல் டு 441 வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக அடிச்சு போடலாம். அதனால தான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை நான். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி இது கூட கேன்சல் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னம்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ நமக்கு r² வந்து 441 வரும். அப்போ r ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இதை வந்து ரூட் எடுப்போம். r வேணும் அப்படின்னம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இப்படி போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து 21 அப்படிங்கிறது வரும். அதாவது 21 ஸ்கொயர்டுன்னு சொல்லி வரும். அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறோம்னா நமக்கு 21 வரும். அப்போ r ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 2x² y² z 4x² y² z², 8xy² z இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இதில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, 2, 4, 8. அந்த நம்பருக்கு மட்டும் HCF வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். HCFனா என்ன, எல்லா நம்பராலையும் காமனால வந்து டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இது எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். அப்போ 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க 1, 2, 4 இருக்கு. இது 2ஆல டிவைட் ஆகும், இது 2ஆல டிவைட் ஆகும். ஆனால் இங்கே 1 வந்துருச்சு. அப்போ மூணுமே சேமா டிவைட் ஆகிற டிவைசர் தான் இங்கே போடணும். அப்ப இது போட முடியாது, இதோட நிப்பாட்டிடணும். அப்ப HCF என்ன, 2. அப்ப என்ன பண்ணியாச்சு, HCF 2ன்னு எழுதியாச்சு. அடுத்து வந்து இந்த XYZ இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம HCF பொறுத்தளவுக்கு இதுல வந்து பவர்ஸ் எது கம்மியா இருக்கோ அதை தான் எடுக்கணும். இப்போ முதல்ல X அப்படிங்கறத போட்டுக்கோங்க. இதுல என்ன இருக்கு, x², இதுல x², இதுல X இருக்கு. அப்ப X மட்டும் போடுங்க. அடுத்து Y எடுத்து எழுதிக்கலாம். இதுல y², இதுல y², அப்போ y² போட்டுக்கலாம். அடுத்து Z எடுத்துக்கலாம். Zல இதுல 1 இருக்கு, இதுல ஸ்கொயர்டு 1. அப்ப இதுல இருக்கிறதுலே கம்மி அது Z. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன, 2xy² z. ஓகேங்களா. அடுத்து நான் வந்து ஸ்பீடா போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னம்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னம்னா இந்த சம்ம இது தெரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக அந்த என்ன டவுட் கேட்குறீங்களோ அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இரு சார்பகா எண்களின் LCM மதிப்பு வந்து 5005 மற்றும் அந்த இரு சார்பகா எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு 65 எண்ணில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப நமக்கு நார்மலாவே தெரியும் x இன்ட்டு ஒய் இது என்னது, LCM அப்படின்னு சொல்லி தெரியும். ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா வர்றதுதான் LCM. இங்க என்ன கொடுத்துட்டாங்க, LCM வந்து 5005ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல எக்ஸும் ஒய்யும் அதுல ஏதோ ஒரு நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பரை கொடுத்துருக்காங்க, 65ங்கிற ஒரு நம்பரை தான் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பரை வந்து கொடுக்கல. அப்ப 65 இன்ட்டு x ஈக்குவல் டு 5005. அப்ப x ஈக்குவல் டு இதை அடிச்சு போட்டோம்னா என்ன வந்துடும், 77 வந்துடும். ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் வந்துருச்சு பாத்தீங்களா.
அடுத்த சம் பாருங்க. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பாங்க. 6 பெண்கள் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாள்ல செய்யறாங்க. அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாள்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இப்படிதான் போடணும். இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பெண்கள் விமென்னு போட்டிருக்கேன். இது மென் ஆண்கள். என்ன சொல்றாங்க? 6 பெண்கள் இல்லாட்டி 8 ஆண்கள். ஒன்று 6 பேர் வேலை பார்க்கலாம், இல்லாட்டி 8 ஆண்கள் வேலை பார்க்கலாம். எவ்வளோ அப்படி வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 86 நாளில் முடிப்பாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? 7 பெண்களும் 5 ஆண்களும். அப்போ 7 பெண்கள் 5 ஆண்கள் இது பண்ணோம்னா எவ்வளோ டேஸில் முடிக்க முடியும்? இதுதான் நமக்கு கொஸ்டின் மார்க்காக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 8 × 86 கீழே டிவைட் பண்ணிட்டு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 5 பிளஸ் இங்க என்ன சொல்லிருக்காங்க? சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிளஸ் போட்டிருக்கோம். 6 × 5 7 × 8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணணும். அப்ப மேல உள்ள இதை அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து தனித்தனியா பெருக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம கீழே ஏதாச்சும் அடிக்கலாம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 8 6 48 48ல இருந்து 86 பெருக்கி எவ்வளவு பெரிய நம்பர் வரும். அதனால அந்த மாதிரி பெருக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வந்து இது என்னது? 6 5 30 7 8 56 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னது? 86. அப்ப மேல ஒரு 86 அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப 6 8 48 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடுத்து 5th சம் பாருங்க. 10,950க்கு 10% வட்டி வீதம் 42 நாட்களுக்கான தனி வட்டி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா? PNR/100. ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க? P வந்து 10,950, N என்னது? நமக்கு வந்து நம்பர்ல கொடுக்காம 42 வருஷத்துல கொடுக்காம 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 10% கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்கள் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இயரா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 42 டிவைட் பை 365 டேஸ்னா 365 போட்டுக்கோங்க. சப்போஸ் இங்க மந்த் கொடுத்தாங்கன்னா டிவைட் பை 12 போடணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப பிக்கு என்ன பண்ணலாம்? 10,950 இன்ட்டு N வந்து 10, R வந்து என்ன சொல்லியிருக்காங்க? N வந்து 42. அப்ப 42 பை 365 இங்க போட்டாச்சு. R என்னது? 10 டிவைட் பை 100. இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ₹126 வருது. இது சால்வ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா, அதனால தான் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் தனியா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஐயோ இது நம்ம சின்னதா இருக்கு, இது கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லலாம் எதுவும் கூச்சப்படாதீங்க. எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரல. ஓகேங்களா? எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் லேர்ன் பண்ணி வர்றாங்க. அதனால உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக யார் யார் என்ன கமெண்ட்ல சொல்றீங்களோ அந்த சம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த சம் பாருங்க. சுண்ணக்கட்டியில், அதாவது சுண்ணக்கட்டினா சாக்பீஸ்ல கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் அதாவது 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனோட சதவீதம் மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்க? 10:3:12 எது இருக்குது? கால்சியம், கார்பன், ஆக்சிஜன். இதுல எதை மட்டும் கேக்குறாங்க? நமக்கு கார்பனை மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப எதை கேக்குறாங்களோ அதை மட்டும் மேல போடணும். எதை கேட்குறாங்களோ, சப்போஸ் இந்த சம்ல உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா எதை கேட்குறாங்களோ அதோட விகிதம் என்னவோ அதை மட்டும் தான் போடணும். இங்கே கார்பன் கேட்டிருக்கிறதுனால நான் 3ங்கிறத மேலே போடுறேன். டிவைட் பை இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். 10 + 3 + 12 என்ன வரும்? 25 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? சதவீதம். அப்போ இன்ட்டு 100 போடணும். 3/25 × 100 இது ரெண்டையும் அடிச்சு போட்டோம்னா என்ன வரும்? 12. அப்போ 12%. ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த சம் பாருங்க. அசல் 5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N வந்து 1.5 வருஷம், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி என்க. கூட்டு வட்டி காண்க. கூட்டு வட்டி கேட்குறாங்க. கூட்டு வட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? P × 1 + R/100 the whole power N. இப்படி வந்து போடலாம். ஆனால் ஃபார்முலாவில் இல்லாமல் எனக்கு இந்த மெத்தட் வந்து யூடியூப் சேனல் இந்த தங்கமுத்து சார் வந்து நடத்தினாங்க. அது நடத்தினப்போ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன். உங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கொஸ்டினில் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவில் தான் போடுவேன் அப்படின்னோம்னா நீங்கள் ஃபார்முலாவில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? R கொடுத்தாச்சு. N வந்து 1.5 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்களாம்? 6 மாதத்துக்கு ஒருக்க கேல்குலேட் பண்ணுறாங்களாம். அப்போ நம்ம இதை வந்து தனியாக வேற மாதிரி எழுதணும். P வந்து 5,000, அதை எதுவுமே மாற்ற மாட்டோம். R = 4%. இது வந்து 4%ங்கிறது என்னது? 1 இயருக்கான வட்டி.
இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது என்னது 4%னா அது 2%ஆக மாறும். எப்படி மாறுது? அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறதுனால டிவைட் பை 2 போடுறோம். ஓகேங்களா? அப்போ அரையாண்டுக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம 6ல் என்ன பண்ணணும்? டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி n வந்து 1.5 இயர்ஸ் அப்படின்னோம்னா 6 மாதத்துக்கு ஒருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 1.5 இயர்ஸில் டோட்டலாக எவ்வளோ மந்த்ஸ் வரும்? 18 மாதம் வரும். அந்த 18 மாதத்தை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கு அப்படின்னோம்னா 6ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை வரும்? 3 டைம் வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ n வந்து 3 டைம்ஸ். புரியுதுங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறைனா நீங்கள் 6ஐயும் எண்ணையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அரையாண்டுன்னு கொடுத்துட்டாலே அந்த வட்டி வீதத்தை 2ஆல் வகுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே நமக்கு இந்த மாதங்களில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து மாதங்களாக மாற்றிட்டு அரையாண்டுக்கு ஒரு முறைனா 6 மாதத்துக்கு ஒருக்கே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதை n = 3ன்னு போட்டுக்கோங்க. இப்போ n 3னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். n = 2னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு மெத்தடு. முதல்ல இப்போ n = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். என்ன? 3 3 1. n வந்து 3ன்னு வந்துச்சுன்னா 3 3 1 போட்டுக்கோங்க. அசல் என்னது? 5000. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 5000க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 2%. 5000க்கு 2% என்னங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ரொம்ப ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இந்த 5000ங்கிறது வந்து 100%. இந்த 5000ங்கிறது என்னது? 100%. அப்போ 1% எவ்வளோனா என்ன அர்த்தம்? இதில் 1% வேணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த 2 0 அடிச்சிருவோம், இந்த 2 0 அடிச்சிருவோம். மீதி என்ன வந்துடும்? 50. இப்போ 1% 50னா 2% எவ்வளோ? 50ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 100ன்னு வந்துடும். அப்போ 5000க்கு 2% எவ்வளோ வந்திருக்கு? 100. ஓகேங்களா? அடுத்து இந்த 100க்கு என்ன பண்ணணும்? 2% எடுக்கிறோம். இந்த 100க்கு மட்டும் 2% எடுக்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் என்னது? 100% தான் 100. 100% வந்து 100. அப்போ 1% எவ்வளோ? இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டோம்னா 1% வந்து 1. அப்போ 2% என்ன? 2. அப்போ 100க்கு 2% என்ன? 2. இதையும் போட்டாச்சு. இப்போ இந்த 2க்கு 2% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த 2ங்கிறது என்னது? 100% தான் வந்து 2. அப்போ இதில் 1% என்ன? இங்கே 2 0 அடிக்கணும்னா இங்கே 2 0 இல்லை. அப்போ நம்ம இங்கே 2 0னா இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2ன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எதுவும் ஸ்தானம் இல்லை. அதனால 0 போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். 1% = 0.02. அப்போ 2% இதோட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 0.04. அந்த 0.04 இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை என்ன பண்ணணும்னா மேலே இங்கே 3 3 1 இருக்கு பார்த்தீங்களா? இங்கே நம்ம வந்திருக்க ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 3ஓட 100 மல்டிப்ளை பண்ணோம்னா என்னது? 300. இதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணா என்னது? 6. அதை இங்கே போட்டிருக்கேன். அடுத்து 1ஓட 0.04 மல்டிப்ளை பண்ணா என்னது? 0.04. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 306.04. அப்போ கூட்டு வட்டி நமக்கு எவ்வளோ? 306.04. இது இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமா வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தான் போடுவீங்க அப்படின்னம்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு சார் நடத்துனது ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு. அது எனக்கு பிடிக்கவும் செஞ்சிச்சு. அதனால இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது எடுத்துக்கிட்டேன். அந்த இதை வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2ன்னு வருது. இது வந்து என்னது? n = 3ன்னு வந்ததுனால இந்த மெத்தடா. அதுக்கடுத்து n = 2னா என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. ஆனா இதுல இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எதுவும் இந்த வகுக்கிறது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அரையாண்டுக்கு ஒரு முறைனா தான் என்ன பண்ணணும்? இந்த மேல பண்ண அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்ட முறையில் 2 ஆண்டுகளுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. n = என்ன? 2 இயர்ஸா இருந்துச்சுன்னா கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3200 அசல். ஆனா இந்த வட்டி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. 2.5%. n = என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப 2னா என்ன மெத்தட்னா 2 1ன்னு மட்டும் போடணும். 3 இயர்ஸ்னா என்ன பண்ணணும்? 3 3 1ன்னு போடணும். 2 இயர்ஸ் அப்படின்னோம்னா 2 1 மட்டும் போட்டா போதும். இப்போ இந்த 3200க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 2.5% கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன மெத்தட் பாருங்க உங்களுக்கு புரியுதான்ட்டு. இந்த 3200ங்கிறது என்னது? 100%. அப்ப 100% 3200னா 1% எவ்வளோ? இதுல உள்ள 2 0 இதுல உள்ள 2 0 அடிச்சிட்டோம்னா என்ன வரும்? 32. 2% என்ன? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 64. நமக்கு இங்க தேவை 2.5%. அப்ப 2% கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு 0.5 வேணும். 0.5னா என்னது? 1ல பாதி தானே 0.5. அப்போ 1 32னா 0.5 என்னது? 32 2ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 16.
அப்போ 0.5 என்னது 16. அப்போ இந்த 2.5 வேணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணணும். 64 16 ஆட் பண்ணோம்னா 80. உங்களுக்கு புரியல அப்படின்னோம்னா திருப்பி கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோவில் கூட வச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து புரியும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ 2.5% நமக்கு என்ன கிடைக்குது 80. அப்போ 3200க்கு 2.5% என்ன கிடைச்சிருக்கு 80. இப்போ இந்த 80க்கு என்ன பண்ணணும் 2.5% கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 80ங்கிறத என்னன்னு வச்சுக்கோங்க 100%. இப்போ இதில் 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், இங்கே 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ அடிக்கணும். ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்குது. அப்போ ஒரு ஜீரோவை மட்டும் அடிக்கலாம், இன்னொரு ஜீரோ அடிக்க முடியாததுனால என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சிடலாம் 0.8. 2% என்ன 0.8ஓட 2வை மல்டிப்ளை பண்ணோம்னா 1.6. இப்போ திருப்பி நமக்கு ஒரு 0.5 வேணும். அப்போ 1 வந்து 0.8னா 1%, 0.5 இதில் பாதினா என்ன வரும் 0.4. அப்போ 0.5% என்னது 0.4. அப்போ இது ரெண்டை மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் 2.0ன்னு வந்துடும். அப்போ இந்த 2 மட்டும் எடுத்துக்கலாம், 0.0 தேவையில்லை. அப்போ அந்த 2வை தான் இங்கே போட்டுட்டேன். 80க்கு 2.5% போட்டோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது 2. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2வையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னது 160. 1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணா என்னது 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 162. இது நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், கூட்டு வட்டி ஃபார்முலா. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து போட்டு பாருங்க. நீங்கள் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலால போட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு டைம் இந்த சம்மை பார்த்துட்டு திருப்பி நீங்களே தனியாக ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து ஒரு தேர்வை 900 மாணவர்கள் 600 மாணவிகள் எழுதுறாங்க. ஒரு எக்ஸாமை 900 மாணவர்கள் பாய்ஸ் எழுதுறாங்க, 600 மாணவிகள் எழுதுறாங்க. அந்த தேர்வில் 70% வந்து மாணவர்களும் 85% மாணவிகளும். எவ்வளவு பேர் பாஸ் ஆகுறாங்க, 900 பேர்ல 70% வந்து இதாகிறாங்க, பாஸ் பண்றாங்க. 85% வந்து மாணவிகள் பாஸ் பண்றாங்க. அப்ப தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம், அப்ப ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட அது கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டத்தோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கொடுத்தது என்ன, மாணவர்கள் மாணவிகள். இவங்க எவ்வளோ 900, இது வந்து 600. பாஸ் பண்ண பர்சன்டேஜ் எவ்வளோ 70%, மாணவிகள்ல எவ்வளோ 85%. அப்ப ஃபெயில் ஆனவங்க எவ்வளவா இருக்கும், இது 100%ன்னு வச்சுக்கிட்டோம்னா 100ல 70 போகணும், 100ல 85 போகணும். அப்ப ஃபெயில் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ, மாணவர்கள் 30%, மாணவிகள் 15%. இப்போ நமக்கு ஃபெயில் ஆனவங்களோட அந்த பர்சன்டேஜ் தானே நமக்கு தெரியணும். அப்ப ஃபெயில் ஆனவங்களோட முதல்ல எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். 900 பேர்ல நமக்கு வந்து அதாவது 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 900 மாணவர்களை 30% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அந்த 30% பீப்புள் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 900 × 30/100, இந்த 30% 30/100 இதை அடிச்சு போட்டோம்னா 270. அப்போ 900 பேர் எழுதுனதுல எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, 270 பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்ல பார்த்தோம்னா 600 × இங்கே 15% தானே ஃபெயில் ஆன பர்சன்டேஜ். அப்போ 15/100 இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது 90. அப்போ 600 கேர்ள்ஸ் எழுதுனதுல எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, 90 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. நம்ம இதுல என்ன கேட்டிருக்காங்க, சதவீதம் கேட்டிருக்காங்க. சதவீதம்னாலே 100க்கு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்க 1500. இது ரெண்டையும் ஆட் பண்ணுது. அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 1500க்கு எவ்வளோ பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது 360 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டத்தையும். நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மாணவ மாணவிகளின் சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அதனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 360. 1500 பிள்ளைங்களுக்கு 360 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப 100க்கு எவ்வளவு பர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி போட்டு இதை சால்வ் பண்ணணும், அடிச்சு போட்டோம்னா 24% வருது. அடுத்த சம்மு, இது வந்து ஒரு ரீசனிங் சம்மை. ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளது. அதாவது ஏல இருந்து ABCDE மாதிரி ஒரே கிடைமட்ட வரிசையில வீடு இருக்குது. இதில் ஏ என்பது B இன் வலது புறத்தில் உள்ளது. அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, ஏங்கிறது எங்க இருக்குதான், பியோட வலது புறத்தில் இருக்குது. அப்ப இதை மட்டும் எழுதிக்கோங்க, ஏங்கிறது பிக்கு ரைட் சைடு இருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இ என்பது சியின் இடது புறத்தில் இருக்குது. செகண்ட் கண்டிஷன்ல இ என்ன இருக்குது, சிக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. சியோட லெஃப்ட் சைடு இ இருக்குது. மற்றும் ஏயின் வலது புறத்திலும் உள்ளது. எது, இந்த இ வந்து சிக்கு லெஃப்டும் இருக்குது, ஏக்கு வலது புறமும். அப்ப ஏ இங்க இருந்தா தானே இதுக்கு வலது புறமா இது இருவரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்களோ அதை வச்சு நீங்க இப்படி போட்டு பாத்துருங்க. போட்டு பார்த்துட்டு இங்க என்ன சொல்லிருக்காங்க, மேலும் பி என்பது டி இன் வலது புறத்தில் உள்ளது. பி எங்க இருக்குதான், டிக்கு வலது புறத்தில் இருக்குது. அப்ப பி எங்க இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்க டி வந்துடும். டியோட ரைட் சைடு வந்து பி இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல இருந்துச்சுன்னா மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது. அப்ப எப்படி வந்திருக்கு, நமக்கு DBAEC வந்திருக்கு. அப்ப நடுவில் உள்ள TBAEC வந்திருக்கு. அதுல நடுவில் உள்ள வீடு என்னது, ஏ. ஓகேங்களா?
அடுத்த சம் -2 -4 -6 up to -100. இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்களா. அதுல வந்து இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன, இறுதி உறுப்புனா -100ல இருந்து இப்படியே ஒரு 12வது உறுப்பு வரும். அந்த உறுப்பு எக்ஸாக்டா என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. அப்ப இதை முதல்ல எழுதிக்கலாம். ஏங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் -2. இது உள்ள டிஃபரன்ஸ் டி எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து T1 சொல்லுவோம், இது T2 சொல்லுவோம். டிஃபரன்ஸ் எப்படி சொல்லணும், இந்த T2ல இருந்து T1 லெஸ் பண்ணணும். T2 - T1, T2 என்னது -4 மைனஸ் T1 என்னது -2, அதை பிராக்கெட்ல போடுங்க. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் இது ரெண்டு என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்போ -4 + 2 T is equal to என்னது -2. -4ல இருந்து +2 லெஸ் பண்ணா என்ன வந்துரும், -2 வந்துரும். இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க, டோட்டலா இப்போ இதுக்குள்ளார நடுப்புற எவ்வளவு உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதானே இதுல இருந்து 12வது உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். டோட்டலா எவ்வளவு உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, an = a1 + n - 1 × d. ஒரே ஃபார்முலா தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல எல்லாத்துக்குமே வரும். a + n - 1 × d. an டோட்டலா அந்த லாஸ்ட் டேர்ம் என்னது -100 ஈக்குவல் டு a1 அப்படிங்கிறது என்னது -2 போட்டாச்சு பிளஸ் n - 1, இந்த n தான் நமக்கு தெரியல, அதை தான் கண்டுபிடிக்க போறோம். n - 1 d என்னது -2, அதை இங்க போட்டாச்சு. அப்ப -100 -2, இந்த -2ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -2ஆல என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், -2n. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 × 2 2. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா n = என்ன வந்துருது, 15 வருது. அப்ப இதுக்குள்ளார நடுப்புற எவ்வளவு உறுப்புகள் இருக்குது, 50 உறுப்புகள் வந்து இருக்குது. இதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, இறுதியில இருந்து 12வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அதாவது இறுதி உறுப்பில இருந்து 12வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அது எத்தனாவது உறுப்புன்னு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்ல இருந்து அது 12வது உறுப்புனா ஸ்டார்டிங்ல இருந்து அது எத்தனாவது உறுப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, டோட்டல் உறுப்புகள் மைனஸ் அவங்க இறுதி உறுப்பு என்ன சொன்னாங்க 12 பிளஸ் அந்த எக்ஸாக்ட் அந்த உறுப்பை தானே கண்டுபிடிக்க போறோம், அதனால +1. எல்லாருமே இந்த இதை தான் மறந்துடுவாங்க. அதாவது இறுதியில இருந்து கழிக்கணும்னா டோட்டல் உறுப்புல இருந்து இந்த 12 கழிச்சிருவாங்க. 12 கழிச்சிட்டு +1 ஆட் பண்ணணும். இதனாலதான் நமக்கு தப்பாயிரும். அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இறுதியில இருந்து ஒரு உறுப்பு கேட்கறாங்கன்னா டோட்டல் உறுப்புகள்ல இருந்து அந்த இறுதி உறுப்பை கழிச்சிட்டு +1 ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 39 வரும். அப்ப தொடக்கத்துல இருந்து 39வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கும் இதே ஃபார்முலா தான் நமக்கு. Tn = a1 + n - 1 × d. T எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம், 39வது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம். அப்ப -a1ங்கிறது -2 பிளஸ் 39 - 1 d வந்து -2. அப்ப -2 பிளஸ் இது ரெண்டையும் கழிச்சோம்னா 38, இது -2. இப்போ இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா -76, இங்க -2. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், -78. அப்ப இங்க இருந்து 12வது உறுப்பு என்னது, -78. அடுத்த சம் பாருங்க, 16m - 12m² n² 8n², இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மைனஸ் வந்திருக்கு பாருங்க, மைனஸ் வந்தாலே மைனஸ் எடுத்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன. 16 12 8 இது மூணுத்துக்கும் வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம்னா நமக்கு லாஸ்ட்ல வந்து 1 வர்ற வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா. இப்போ இது என்னது, இந்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா இப்படி வரும். 2 × 2 × 2 × 2 × 3 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 48 வருது. அப்ப எல்சிஎம் என்னது, 48. இங்க மைனஸ்ங்கிறது போட்டாச்சு, ஏன்னா 2 பிளஸ் 1 மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டாச்சு. அடுத்து 48. எல்சிஎம் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும், இங்க கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ்க்கு மேல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை போடணும். இதே இது வந்து நம்ம HCF என்ன பார்த்தோம், லோயஸ்ட் பவர் போட்டோம். இது வந்து ஹையஸ்ட் பவர் m முதல்ல போட்டுக்கோங்க. இங்க என்ன இருக்கு, m², இங்க எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இங்க இதுல இருக்கிறதுல எது ஹையஸ்டா இருக்கோ அதை போட்டுக்கோங்க, m². அடுத்து n இங்க இல்ல, இங்க இருக்கு, இது n². அப்ப இது ஹையஸ்டா இருக்கிறது n², அதை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்து இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கனாலே, எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேல உள்ள நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க, கீழே உள்ள நம்பருக்கு HCF. சப்போஸ் HCF கேட்கறாங்க அப்படின்னம்னா மேல உள்ள நம்பருக்குலாம் HCF, கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம், அவ்வளவுதான். அப்ப எல்சிஎம் ஆஃப் மேல உள்ள நம்பர் போடுங்க, HCF ஆஃப் கீழே உள்ள நம்பர் போடுங்க. இப்ப 2 3 4 9 இது எல்சிஎம் போட்டீங்கன்னா 36 வரும். இது HCFல 3 5 7 13 இது எல்லாமே வந்து பிரைம் நம்பர்ஸ் தான். சேம் நம்பரால இல்லாட்டி 1ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். அப்ப பிரைம் நம்பருக்கு எப்பவுமே HCF என்னது 1 தான். அப்ப 36/1 = 36. இதோட ஆன்சர் வந்து வந்துருச்சு. அடுத்த சம் பாருங்க. ஒரு கார் வந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுக்கும் டைம் வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம். அதாவது ஒரு கார் வந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போனோம்னா 2.5 மணி நேரம் ஆகுதாம். அதே கார் வந்து 210 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னம்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, 90 கிலோமீட்டர் போறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 2 hours 30 minutes ஆகுது. இப்ப இது அவர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை நான் என்ன பண்றேன், எல்லாத்தையுமே மினிட்ஸா மாத்திக்கிறேன். அப்போ 1 ஹவர்னா எவ்வளவு, 60 நிமிஷம் நமக்கு தெரியும். அப்ப 2 ஹவர் எவ்வளவு, 2 × 60. அப்ப இது 100
120 மினிட்ஸ்னு வரும், இது ஒரு 30 மினிட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்னது 150 மினிட்ஸ். அப்போ 90 கிலோமீட்டரை எவ்வளோ மினிட்ஸில் போகிறாங்க, 150 மினிட்ஸில் போகிறாங்க. அப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 210 கிலோமீட்டர் போகணும். அப்போ 210 கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிலோமீட்டர் ஜாஸ்தியாக கண்டிப்பாக அவரும் என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் நேரத்தில் போகிறோம் அப்படின்னோம்னா 20 கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ இது ஹை ஆனுச்சுன்னா இதுவும் வந்து ஹை ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நமக்கு இங்கே ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்களா, அந்த இதை பார்க்காதீங்க. நமக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்கல்ல 2 டேட்டாஸ், அதை வந்து அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. இது அதிகமானா இதுவும் அதிகமாகும், இல்லை இது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிட்ட 2 டேட்டாஸ் உள்ள ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. 210 டிவைட் பை 19 போடணும். சப்போஸ் இது அதிகமானா இது குறையும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். அது இன்னொரு சம்மில் வரும், நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு இது ஹையானா இதுவும் ஹை ஆகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே மாற்றி போட்டுக்கணும். 90 210 இருக்கு, அதை 210 பை 90 இன்ட்டு இங்கிட்டு ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்கும் 150. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னோம்னா 350 பை 60ன்னு வந்திருக்கு. அதாவது இது வந்து ஃப்ராக்ஷனாக வந்திருக்கு. நமக்கு ஆன்சர் எப்படி வேணும், அவர் மினிட்ஸில் வேணும். அப்போ 350 மினிட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே எப்படி 60ஆல் பெருக்கணும். இப்போ நம்ம இந்த மினிட்டை அவராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 60ஆல் வகுக்கணும். வகுக்கிறப்ப பாருங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 35 6ஆல் வகுக்கணும். நார்மலாக இந்த இது போடுவோம்ல, இப்படி கூட போடலாம். 5 6 ஆர் 30, ரிமைனிங் வந்து 5 வரும். அப்போ அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 5 hours, இந்த ரிமைண்டர் வந்து 5 வரும், டிவைட் பை இந்த 6 அப்படியே வந்துடும். இந்த 6 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த மினிட்ஸையும் திருப்பி அவரா மாத்துறதுக்கு தான் என்ன, அதாவது 5/6 ஃப்ராக்ஷனாக இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், திருப்பி இதை 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50 மினிட்ஸ்னு வரும். இந்த 6 இது அடிச்சோம்னா 10ன்னு வரும். அப்போ இது வந்து 5 × 10 50 மினிட்ஸ்னு வரும். அடுத்த சம்ம, ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ₹1200 வட்டி அரையாண்டு இருக்கு. அரையாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அரையாண்டுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் டிஃபரன்ஸ், அதாவது தனி வட்டிற்கும் கூட்டு வட்டிற்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருமே நமக்கு இந்த இது தெரியும். தனி வட்டி கூட்டு வட்டி டிஃபரன்ஸ் என்ன, PR² டிவைட் பை 10,000 அப்படிங்கிறது தெரியும். இதுல எல்லாருமே படிக்கிறப்ப என்ன பண்ணிடுவீங்க, இந்த அரையாண்டுங்கிறத மறந்துடுவோம். இதே 10% வச்சு போடுவீங்க. அப்ப நம்ம இந்த கொஸ்டினை வந்து நல்லா படிச்சு பாருங்க. அரையாண்டுன்னு கொடுத்தோம்னா 6 என்ன பண்ணிடணும், 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். P என்னது 1200, R என்னது 10 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5ன்னு வருது. அப்ப R² டிவைட் பை 10,000. இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னோம்னா ₹3 வருது. அடுத்த சம்மு, ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, கனச்சதுர வடிவம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கனச்சதுரத்தோட அந்த கன அளவு என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த கொள்ளளவுனாலே கன அளவு தான். கனச்சதுரத்தோட கன அளவு V = என்னது A3. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 64,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அதோட ஒரு பக்கத்தோட அளவை மட்டும் சொல்லுங்க, ஆனா அதை எப்படி சொல்லுங்க, நீளத்தை மீட்டர்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்டிருக்கிறது மீட்டர்ல. அப்ப கனசதுரத்தோட கன அளவு நமக்கு தெரியும் V = A3. ஆனா இந்த லிட்டரை நம்ம என்னவா மாத்தணும், மீட்டரா மாத்தணும். இது ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 64,000 லிட்டர், அதாவது 1000 லிட்டர் கொண்டது வந்து 1 கனமீட்டர். 1000 லிட்டர் என்னது 1 கனமீட்டர். அப்ப 64,000 கன லிட்டர், 64,000 லிட்டர் எவ்வளவு வரும், 64 கனமீட்டர். 1000 வந்து 1னா 64,000 64 கனமீட்டர். அப்ப A³ = எவ்வளவு, 64 கனமீட்டர். இப்ப நமக்கு ஒரு பக்கம் தான் கேட்டிருக்காங்க. A = cube root of 64. அப்ப 64 என்ன பண்ணணும், இப்படி இது பண்ணி பாருங்க. 64 இப்படி டானா வகுத்தல் போட்டோம்னா 3 4 வரும். அப்போ 3 நாளுக்கு 3 நாள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு நாளை மட்டும் எடுக்கணும். அப்ப A = 4 மீட்டர். அடுத்து, 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும். இப்போ இது ஆண்கள் டேஸ், அதாவது மென்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. 15 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்களா, 40 நாளில். இவங்க என்ன சொல்றாங்க, அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால். அப்போ ஆல்ரெடி உள்ள 15 பேர்த்தோட என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேர் ஆட் ஆகுறாங்க. ஆட் ஆகினாங்கன்னா என்னது 30 நாள். அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இது நமக்கே தெரியும் தானே. இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா இவ்வளோ, இது அவங்களோட இன்னொரு 15 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா நாட்கள் என்ன ஆகும், குறையும். இதுதான் நான் சொன்னேன். ஆண்கள், அதாவது மென் பவர் ஜாஸ்தி ஆகிறப்ப இது குறையுது.
இது அதிகமாகிறப்ப இது குறையுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இது அப்படியே வந்து போடணும்னு சொன்னேன். டேட்டாஸ் இருக்கிறத அப்படியே போடணும். சப்போஸ் இது அதிகமானா இதுவும் அதிகமானுச்சுன்னா இந்த டேட்டாவை அப்படியே தலைகீழா போடணும், அவ்வளவுதான். இந்த சைடு உள்ளது 40 இன்ட்டு அப்படியே அப்படி அதை போடுவோம். இந்த இதுதான் நமக்கு மேட்ரு. இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு அதிகமானுச்சுன்னா இது குறையுது அப்படின்னோம்னா இதை அப்படியே போட்டுக்கோங்க. 15/30 இன்ட்டு இந்த 40 இதை சால்வ் பண்ணீங்க என்னது 20 டேஸ். அப்போ 15 பேர் வேலை பார்த்தா 40 நாள்ல முடிப்பாங்க. 30 பேர் வேலை பார்த்தாங்கன்னா என்னது 20 நாள்ல வேலையை முடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதில் 19 சம் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து ஒரு 5-6 சம் வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ரீசனிங்கில் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை வந்து இது பண்ணலை. நீங்கள் வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்களே வந்து வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். அதை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க நீங்கள் வேணால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் இப்போ நீங்கள் ஒரு டைம் பார்க்குறீங்க அப்படின்னோம்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேள்வியை மட்டும் பார்த்துட்டு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. 2 days ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். நம்ம எல்லா சமையும் சால்வ் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி மேக்ஸ் இது மாதிரிலாம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது வீடியோஸ் வந்து சரியாக இது யாரோ பார்க்கல இது பிடிக்கல அப்படின்னோம்னா நான் அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸ் வீடியோஸ் போடாமல் நான் அந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த வீடியோஸை நான் போடுறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பார்த்துட்டு தான் நான் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேணாமாங்கிறத யோசிக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னோம்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க. அது வந்து ரொம்ப சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உடனே உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் அடிச்சு போடுறதுல இதெல்லாம் கூட தெரியலனாலும் நான் வந்து ஸ்லேட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படி அடிச்சு போடுறது அந்த மாதிரி கூட நான் சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.